ஏற்கனவே பார்த்தது கண்டென்ட் கீழே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது இது ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஆன்லைன்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜெட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ம், பண்ண வரைக்கும் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெப்போக்கு கீழே ஆட் பண்ணியிருக்கேன் ஜெட்டில் மட்டும் வச்சு பார்த்ததுல இப்போ மேலே இருக்கிற மெனு பார் வந்து எப்படி ஒரு பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல மாஸ்டர் பேஜாக கிரியேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு ரீகால் செஷன் மாதிரி நான் தரேன். அதை அப்படியே என்ன பண்ணிக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ. ஏன்னா ஒவ்வொரு பேஜ்லையும் நம்ம போய் என்ன வைக்க முடியாது அப்படின்னா மெனு ஒவ்வொரு பேஜ்லையும் நேவ் பாரை போய் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பேஜ் வச்சுட்டு அதில் இருக்கிற மெனுஸ் இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா மெனுஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம். மெயின் ஆஃபீஸில் சில மெனுஸ் இருக்கும். சிஓஇ ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே வேற மெனுஸ் இருக்கும். அங்கேயும் இங்கேயும் சேம் மெனுஸ் தான் இருக்குன்னு இருக்கா? வேற வேற மெனுஸ் இருக்கலாம்ல. அப்ப இதுக்கு ஒரு மாஸ்டர் பேஜ் கிரியேட் பண்ணி இந்த மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற பேஜஸ் எல்லாத்தையும் அந்த மெனுக்கு கீழே காமிக்கலாமா? எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாக தான் நம்ம வைக்க போறோம். ஓகே, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு ஒரு நார்மலா மேனுவலாக நடந்துட்டு இருக்க ஒர்க்கை தான், காலேஜ் ஒர்க்கை தான் என்னவா மாற்ற போறீங்க, அப்படியே வெப் அப்ளிகேஷனாக மாற்ற போறீங்க. ஸோ அப்படி இருக்க சினாரியோவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸாக ஒவ்வொரு பர்டிகுலர் ஆஃபீஸ்க்கு கீழே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்க சினாரியோவில் ஒரு டெம்ப்ளேட் விச் மீன்ஸ் மாஸ்டர் பேஜ், ஓகே, எல்லாத்துக்கும் பொதுவானது. ரிப்பீட்டட் ஒர்க் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, எல்லா பேஜ்லையும் கொண்டு போய் வச்சு என்னோட அப்ளிகேஷனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா இந்த நேவ் பார் வந்து மெயின் ஆஃபீஸ்க்கு எல்லா பேஜுக்கும் சேமாக தான் இருக்க போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி வெறும் இண்டெக்ஸும் சர்வீஸ் மட்டும் வச்சு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன வச்சு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு மாஸ்டர் பேஜ் வச்சுக்குவோம். ஒவ்வொரு பேஜ்ல இருந்தும் இந்த மாதிரி என்டையர் ஹெச்டிஎம்எல் சின்டாக்ஸையும் ஃபாலோ அனுப்பாம, ஓகே, ஃபார்வர்ட் பண்ணாம ஒன்லி இதுக்கான கண்டென்ட் இது என்ன பேஜுங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இங்க இருந்து பேஸ்க்கு அனுப்பலாம். பேஸ்ல ஆனா என்ன இருக்குன்னா இந்த என்டையர் ஹெச்டிஎம்எல் டெம்ப்ளேட் இருக்கும். ஓகே, அதை எப்படி அச்சீவ் பண்றது, மாஸ்டர் பேஜ் வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறத தான் பார்க்குறோம். நான் என்ன பண்ணணும்னா டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். நியூ ஃபைலுக்கு நேம் என்ன வைக்கிறேன்னா பேஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இட் இஸ் அப் டு யூ. மாஸ்டர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் நீ வச்சுக்கோ. இட் இஸ் என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ. அதை நீ என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் உன்னோட சைல்ட் பேஜஸ்ல. ஓகே, ஸோ ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல்லோட சின்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் வி வில் ஆட் சம் பூட்ஸ்ட்ராப்பிங் மெத்தட்ஸ். பூட்ஸ்ட்ராப் கிளாஸ்க்கு கீழே போகிறேன். பூட்ஸ்ட்ராப்பை இப்போ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா சிடிஎம் மூலியமா என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டைல்ஸே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சிஎஸ்எஸ் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் ஸ்கிரிப்ட் ஃபைல் அதையும் மேலேயே ஆட் பண்ணிட்டேன். பட் ஸ்கிரிப்ட் ஃபைலை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டுக்கு கீழே வச்சுட்டீங்க அப்படின்னா மெயின் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் பண்ணதுக்கு அப்புறம் எது லோட் ஆகும், ஸ்கிரிப்ட் லோட் ஆகும். மேலே வச்சிங்கன்னா ஸ்கிரிப்டும் ஃபர்ஸ்டே லோட் ஆயிடும். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். ஓகே, டைமிங் ஸ்லோவாக லோட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே வச்சுக்கோ, பாட்டம்ல வச்சுக்கோ. இப்போதைக்கு நான் மேலே வச்சு ரன் பண்ணிடுறேன். ஏன்னா மல்டிபிள் திங்ஸ் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு நேவ் பார் டிசைன் வேணும். அதனால என்ன பண்றேன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒன் பை ஒன்னாவே நிறைய ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அதுல நேவ் பார் எங்க இருக்கு, ஏன்னா எனக்கு மேலே மெனு பார் தான் வேணும். ஸோ அது வந்து என்ன நேம்ல வச்சிருக்கான் அப்படின்னா நேவ் பார்ங்கிற நேம்ல வச்சிருக்கான். இங்க இங்க லிஸ்ட் அவுட் பண்ணதுல பாருங்க, இல்ல சர்ச்ல போய் நேவ் பார்னு டைப் பண்ணீங்கன்னாவே வந்துடும். ஸோ இங்க நேவ் பார் இருக்கா, அது எது கீழே இருக்குன்னா காம்பனன்ட்ஸ்க்கு கீழே இருக்கு. ஸோ நேவ் பாரை கிளிக் பண்றேன். நேவ் பார் அப்படின்னா ஜஸ்ட் மெனு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்னோட வெப்சைட் கீழே நான் ஆக்சஸ் பண்றப்ப இந்த பைத்தான் கிளிக் பண்றேன். அதுக்கான கண்டென்ட் மட்டும் லோட் ஆகுது. ஆனால் மேலே இருக்கிற மெனுஸ் என்ன ஆகல, சேஞ்ச் ஆகல. இதைத்தான் என்ன பண்ண போறோம்னா அச்சீவ் பண்ண போறோம். ஓகே, ஒரு மாஸ்டர் பேஜ் வச்சு அதுல இருக்கிற பாடி ஆஃப் த கண்டென்ட் மட்டும் சேஞ்ச் பண்றோம். மெனுஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், சேமா ரீடைன் பண்ண போறோம். ஓகே, அதுல மெயின் ஆஃபீஸ்க்கான மெனுஸை மட்டும் எனேபிள் பண்ண போறோம். ஸோ இந்த மெனுஸ் உனக்கு ஓகே அப்படின்னா இந்த சின்டாக்ஸ் எடுத்துக்கோ. ஓகே,
இல்ல கீழே இருக்கிற சின்டாக்ஸ் ஓகே அப்படின்னா கீழே இருக்கிறத ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோ. இட்ஸ் அப் டு யூ டு சூஸ் விச் ஒன். டிராப் டவுனோட வேணும் அப்படின்னா இதை எடுத்துக்கோ. இல்ல வெறும் சர்ச் பார் மட்டும் வேணும், டைட்டில் மட்டும் வேணும்னா இதை எடுத்துக்கோ. பட் நம்மளோடது நார்மலா ஒவ்வொரு இதுலயும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜோ இல்லை ஏதாவது ஒர்க் என்ன பண்ண போறோம், வைக்க போறோம். ஓகே, அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மேல இருந்தா இந்த பொசிஷனே எடுத்துக்கலாம். ஓகே, ஐ கோ அண்ட் டேக் திஸ் சின்டாக்ஸ். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த கோட் அப்படியே நான் என்ன பண்ணிருக்கணும், HTML கீழே யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதை காப்பி பண்றேன், அப்படியே பேஸ்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்றேன். பேஸ்ல என்ன பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸை ரன் பண்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணி பார்த்துடலாம், ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ப்ரீவியஸா இருக்கிறத நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க கஸ்டம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு தடப்பும் நீ ஓப்பன் பண்றப்ப என்ன பண்ணிக்கணும், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால டெர்மினலுக்கு கீழே போனோம்னா இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆக்சஸ் பண்ணிக்கோ. கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணு. ஸோ சிடி டெமோ env, அடுத்து சிடி ஸ்கிரிப்ட். இந்த பர்டிகுலர் ஒன்னுக்குள்ளதான் உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆக்டிவேட் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், ஆக்டிவேட் பண்ணிடணும். ஜாங்கோ சாரி அனகோண்டா வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கோண்டா ஆக்டிவேட். ஓகே, இப்போ எனக்கு இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடிஷ்னலா இந்த ஜாங்கோக்கான அப்ளிகேஷனை ரன் பண்ணணும் அப்படின்னா இதுல வச்சு ரன் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட அப்ளிகேஷன் இங்க இருக்கு. அப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ள நான் போகணும். அதனால என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியில வரேன். 2 திருப்பு சிடி டாட் டாட் கொடுத்து நார்மல் இதுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எங்க போறேன் அப்படின்னா கரண்ட் டைரக்டரி போட்டு திருப்பி மறுபடியும் TMOS பிளாக் லேயரே போறேன். ஏன்னா இதுக்குள்ளதான் எனக்கு என்ன இருக்குன்னா மேனேஜ் டாட் பிஒய் இருக்கு. அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு எதுதான் சப்போர்ட் பண்ணும், மேனேஜ் டாட் பிஒய் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்னோட ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டேன். ப்ராஜெக்ட்ல போயிட்டு பைத்தான் manage.py run server. இந்த பர்டிகுலர் ஒன் எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ண சப்போர்ட் பண்ணிடும். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா Ctrl+C ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த இதுல வச்சுட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் ஆயிடும். ஆமா, இதுல வச்சுட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அகைன் வேணும்னா திருப்பி என்ன பண்ணிக்கோங்க, பைத்தான் manage.py run server கொடுத்து ரன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த போர்ட்ல எனேபிள் ஆயிடுச்சு. கீழே இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. ப்ரௌசர்ல எனக்கு லோட் ஆயிடுச்சு. எனக்கு ஆக்சுவல் ரவுட்டிங் எங்க வச்சிருக்கேன்னா மெயின் ஆஃபீஸ்ல வச்சிருக்கேன். ஏன்னா என்னோட யூஆர்எல் லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற யூஆர்எல்ங்கிற மாதிரி வச்சிருக்கேன். இதை எம்டியா கொடுத்துருந்தோம்னா டைரக்டா இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். எம்டியா கொடுத்துருந்தா டைரக்ட் இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். பட் எம்டியா கொடுக்கல, என்ன வச்சிருக்கேன், மெயின் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் வந்து இங்க என்ன பண்ணணும்னா மெயின் ஆஃபீஸை கால் பண்ணணும் ரவுட்டிங்ல. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எது வந்துருச்சு, அப்போ இந்த மெயின் எஸ் எம்டியா இந்த இடத்துல கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மெயின் ஆஃபீஸ் நான் கொடுக்கல, ரவுட்டிங்ல வெறும் எம்டி மட்டும் கொடுத்துருக்கேன். இங்க வந்துட்டு மெயின் ஆஃபீஸ்ல எனக்கு ஒர்க்கிங் இருக்காது. பட் ஆனால் எம்டியா இருக்கிறதுல என்ன வந்துடும்னா இண்டெக்ஸ் டாட். காரணம் என்னன்னா நான் ஏன் இங்க மெயின் ஆஃபீஸ் கொடுத்துருக்கேன்னா இதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட், அதாவது இந்த மெயின் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற எல்லா பேஜஸும், மெயின் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற எல்லா பேஜஸும் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் விச் மீன்ஸ் இந்த ரவுட்டிங்க்கு அப்புறம் வரணுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். மெயின் ஆஃபீஸ்க்கு அப்புறம் இண்டெக்ஸ் டாட், மெயின் ஆஃபீஸ்க்கு அப்புறம் சர்வீஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக அப்படி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதனால இந்த மெயின் அப்ளிகேஷன்ல இதுல மெயின் அப்ளிகேஷனோட மெயின் ஆஃபீஸ்ல கிடையாது, மெயின் அப்ளிகேஷனோட யூஆர்எல்ல பாத் வேரியபிள் கொடுத்துறேன். இது அப்ப இந்த மெயின் ஆஃபீஸ்ல இருந்து வர யூஆர்எல்ஸ் எல்லாமே இந்த பாத்துக்கு அப்புறம் தான் ஆட் ஆகும். இந்த பாத்துக்கு அப்புறம் தான் ஆட் ஆகும். இப்போ இந்த பாத் எங்க இருக்கு, இந்த பாத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படின்னா மெயின் ஆஃபீஸ்ல இருக்கிற இந்த யூஆர்எல் இருக்கு. அந்த பாத்துக்கு அப்புறம் எம்டிஆர் இருக்கிறது இண்டெக்ஸ் பேஜ், ஹோம் பேஜ். இந்த பாத்துக்கு அப்புறம் எம்டிஆர் இருக்கிறது ஹோம் பேஜ். அந்த பாத்துக்கு அப்புறம் சர்வீசஸ்ன்னு வர்றது சர்வீசஸ் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இந்த பாத்துக்கு அப்புறம் எம்டிஆர் இருக்கிறது ஹோம் பேஜ். இதுக்கப்புறம் சர்வீசஸ்ன்னு இருக்கிறது
சர்வீசஸ் பேஜ். ஓகே, இப்ப இதுல அடிஷ்னலா எதுவும் வேணும்னாலும் என்னால என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இது ஒர்க்கிங் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதோட கண்டினியூஷனா இதுக்கு ஒரு மெனு பார் மேல ஆட் பண்ண போறேன். ஒவ்வொரு பேஜுக்கும் நான் இப்ப நான் வைக்கிறோம்னா ஒவ்வொரு பேஜ்லயும் போய் வைக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த பேஜ்னா இண்டெக்ஸ் பேஜ்லயும் சர்வீஸ் பேஜ்ல என்ன பண்ணணும், வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோடு வந்து அதிகமாயிடும். ஓகே, ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும். ஒரே ஒர்க்கை திருப்பி ரிப்பீட்டடா என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா எல்லா இடத்துலயும் போய் என்ன பண்ணணும், மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ பேஸ் டாட் HTML வச்சுட்டு பேஸ்ட் டாட் HTML எதெல்லாம் ரிப்பீட்டடா நீ யூஸ் பண்ணுவியோ அதை ஒரு டைம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நீ தனித்தனியா யூனிக்கா கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், பேஜ்ல இருந்து அனுப்பிக்கலாம். ஓகே, அந்த வேலையை தான் இங்க பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ண போறோம்னா பேஸ்ட் டாட் HTML ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு HTML டெம்ப்ளேட் வச்சோம், அதுக்குள்ள ஆன்லைன்ல இருந்து எடுத்துட்டு வர சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சோம். அண்ட் ஒரு மெனு பார் அங்கேருந்து என்ன பண்ணிட்டு வந்தோம், எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நான் சும்மா வேணா இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்து ரன் பண்ணுறேன். லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா நான் ரன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். இது எப்படி பேஸ் டாட் HTML, ஏன்னா இது வந்து இந்த பைத்தான் கீழே நம்ம என்ன பண்ணல, ஜாங்கோ கீழே ரன் பண்ணல, இது இன்டெகிரேட் பண்ணல. ஓகே, பட் ஆனால் எப்படி அவுட்புட் வரும், இப்படி தான் வரணும். ஆனால் இது எப்படி வரணும்னா ஒவ்வொரு பேஜ் வரப்ப எனக்கு வரணும். எப்படி வரணும், ஒவ்வொரு பேஜ் வரப்ப கீழே அந்த பேஜ் கண்டென்ட் வரணும், மேலே மெனு சேமா ரீட்டைன் ஆகும். ஓகே, இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய லாஜிக். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பேஸ் டாட்டுக்கு கீழே இருக்கிற மெனூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல்டர் பண்ண போறேன். ஓகே, எனக்கு மெனூஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெனு ஹோம், அது இருக்கட்டும். ஓகே, செகண்ட் மெனு எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா சர்வீசஸ். செகண்ட் மெனு என்னது, சர்வீசஸ். தேர்ட் செகண்ட் ஒன் வேணா அபவுட் அஸ்ஸா வச்சுக்கலாம், அபவுட் அஸ். தேர்ட் ஒன்னை வந்து என்னவா வச்சுக்கலாம்னா சர்வீசஸா வச்சுக்குவோம். அந்த சர்வீசஸ்ல இருக்க டிராப் டவுன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா ட்ரைனிங். another one இது வந்து மெயின் ஆஃபீஸ். ஓகே, மெயின் ஆஃபீஸ்க்கு கீழே வேற என்னென்னலாம் சர்வீஸ் கொடுக்கலாம், ஐடி கார்டு. ஓகே, அப்ளை ஐடி கார்டு கொடுக்கலாமா? ட்ரைனிங்க்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம், அப்ளை ஃபார் அட்மிஷன். மெயின் ஆஃபீஸில் தான் அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் பண்ணி வாங்க முடியும். மெயின் ஆஃபீஸில் தான் ஐடி கார்ட்ஸ்க்கு அப்ளை. சும்மா ஜென்ரல் லாஜிக்கில் நான் சொல்கிறேன். ஓகே, உள்ள இன்டெப்த்தாக போனோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம், அட்மிஷன் ஃபார்ம்லேயே எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்கிடுவோம், ஐடி கார்டுக்கும் அதுலேருந்து ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிடுவோம், பாஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் பிளானுக்கு கீழே நீ கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும்னு போகிறப்போ வந்து சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம், ரொம்ப கலெக்ட் பண்ண முடியும் செப்பரேட்டாலாம். ஓகே, ஒரு விஷயத்துல இருந்து என்ன பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். பட் நான் உங்களுக்கு பேசிக்கா டெமோ பண்ணி காமிக்கிறதுக்காக என்ன பண்றேன், தனியா வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒன் மோர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அப்ளை ஃபார் ஓகே. சும்மா பேசிக்கா நம்ம ஒரு நீடுக்காக ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வைக்கிற மாதிரி என்ன பண்றேன், ஒரு லிஸ்ட் வைக்கிறேன். அண்ட் இந்த டிசேபிள்டு ஆப்ஷன் எனக்கு வேணாம், அதனால நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் சர்ச் ஃபார் அசிட்டிஸ் இருக்கட்டும். சும்மா இப்போதைக்கு இதை ரன் மட்டும் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ப்ராப்பராக மெனுஸ் இருக்கா, என்னென்ன மெனுஸ் தேவையான மெனுஸ் என்ன ஆயிடுச்சு, ஹோம், அபவுட்டஸ், சர்வீசஸ் கிளிக் பண்ணால் அப்ளை ஃபார். இந்த மெனுஸ் தான் எனக்கு என்ன வரணும்னா ஒவ்வொரு பேஜ் கிளிக் பண்ணுறப்ப வரணும். ஓகே, ஸோ அப்போ நேவ் பார் எனக்கு நேமையும் ப்ராப்பராக மாற்றணும். இந்த சிஎஸ்எஸ் இதில் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா பூட் ஸ்டாப்பிங்கான சிஎஸ்எஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டு எல்லாமே எடுத்து பூட் ஸ்டாப்போட லாஜிக்கே என்ன அப்படின்னா ஜஸ்ட் சிஎஸ்எஸ் எடுத்துட்டா போதும். இந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ள தான் என்ன இருக்குன்னா இந்த கிளாஸ் எல்லாம் இருக்கும். நீ மேனுவலா நீ சிஎஸ்எஸ் எழுதுனீங்கன்னா இதெல்லாம் நீ பண்ண. இப்போ இந்த ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலோட லிங்கை போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே அந்த சிஎஸ்எஸ் ஃபைல்.
ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கான், சிஎஸ்எஸ் எழுதி வச்சிருக்கான். எழுதி வச்சிருக்கிறதோட கிளாஸ் நேம் எடுத்து யூஸ் பண்றேன். இந்த நெய்வ் பார் இருக்கு, இதோட நெய்வ் பார் நான் போயிட்டு இங்க சர்ச் பண்றேன். நெய்வ் பாருக்கு எவ்வளவு ஸ்டைல் எழுதிருக்கான் பாருங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரீன் சைஸ்க்கு மாறுற மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் என்ன பண்ணிருக்கான், எழுதி வச்சிருக்கான். நீ ஜஸ்ட் கால் பண்ணி யூஸ் பண்ண போற, சின்டாக்ஸ் எடுத்து என்ன பண்ண போற, கால் பண்ணி யூஸ் பண்ண போற. அப்ப எந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணா எப்படி வருங்கிற டாக்குமெண்டேஷன் எதுல இருக்கு, இந்த கெட் பூட் ஸ்ட்ராப்ங்கிற இந்த பர்டிகுலர் ஒன்ல இருக்கு. இதை போய் நீ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பாரு. லெஃப்ட்ல க்ளோஸ் பட்டன் வேணும் அப்படின்னா க்ளோஸ் பட்டனோட சின்டாக்ஸ் இருக்கு. இதை எடுத்து இந்த கோட் எடுத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் பட்டன் உனக்கு என்ன ஆக போகுது, ஒர்க் ஆக போகுது. ஒரு லிஸ்ட் குரூப் போற அப்படின்னா இப்போ இந்த சின்டாக்ஸ்ல யூஸ் பண்ணினா இந்த ஸ்டைல் அப்படியே வரும். அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்னா மேல அதோட சிடிஎன் என்ன பண்ணிருக்கணும், யூஸ் பண்ணிருக்கோம். மேனுவலா ஸ்டைல் எழுதுறது பதிலாக பூட் ஸ்ட்ராப்பிங் ஸ்டைல்ஸை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ மெனுஸே மாத்திட்டேன். இந்த நேவ் பாருக்கு பதிலாக என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா MYS பிளாக்னு மாத்துறேன். ஓகே, கொஞ்சம் ப்ராப்பரா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், ப்ராப்பர் மெனுவா சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு நார்மல் HTML ஃபைல தான் ரன் பண்ணி பார்க்குறேன். நார்மல் HTML ஃபைல தான் ரன் பண்றேன். ஜாங்கோக்கு கீழே எதுவுமே ரன் பண்ணல. ஓகே, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டெகிரேட்டின்னு என்ன பண்ணல, நம்ம பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த பேஸ் அப்ளிகேஷன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அண்ட் இண்டெக்ஸ் வந்து அந்த பேஸை யூஸ் பண்ண போகுது. இண்டெக்ஸ் என்ன பண்ண போகுது, பேஸை யூஸ் பண்ண போகுது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ல போயிட்டு மேலே டைட்டில் வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பேஜுக்கும் இங்கே டைட்டில் என்ன ஆகிட்டே இருக்கும். இண்டெக்ஸ் பேஜ்னா இண்டெக்ஸ் பேஜ், அந்த டைட்டில் எனக்கு எங்கே வரும் அப்படின்னா இந்த போர்ஷன்ல இங்கே மேலே வந்து அந்த டைட்டில் வந்து நிற்கும். ஓகே, இப்போ இந்த டைட்டில் ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு ஃபார்மை கிளிக் பண்ணால் அந்த ஃபார்மோட நேம் தானே வரணும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ண என்ன வரணும், அப்ளை ஐடி கார்டுனா இங்கே அப்ளை ஐடி கார்டுங்கிறது வரணுமா, ரெஜிஸ்ட்ரேஷனா ரெஜிஸ்ட்ரேஷன் வரணுமா. அந்த லாஜிக்காக என்ன பண்றீங்கன்னா டைனமிக்கா இந்த பேஜ்ல இருந்து இந்த டைட்டில் வர மாதிரி வைக்க போறோம். டைனமிக்கா என்ன பண்ண போறோம், பேஜ்ல இருந்து டைட்டில். அதை எப்படி வைக்கலாம், இந்த டைட்டிலுக்குள்ளார போயிட்டு ஓப்பன் கர்லி பிரேசஸ் பர்சன்டேஜ் சிம்பிள் பிளாக் டைட்டில் percentage close open curly brace percentage end block percentage close. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. ஓகே, டைட்டில். அப்ப இந்த மாதிரி சைல்டுல நான் ஓகே இன்னொரு பேஜ்ல யூஸ் பண்ணி இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாக்ல வந்து என்ன ஆயிடும், ஃபெச் ஆகிடும். ஓகே, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல அந்த வேல்யூ பாஸ் பண்ணணும்ல. இண்டெக்ஸ்ல இருந்து பாஸ் பண்ணாதானே இந்த இடத்துல வந்து அது ஃபெச் ஆகும். ஓகே, அப்ப இண்டெக்ஸ்ல இருந்து பாஸ் பண்றதுக்கு நான் ஒரு லாஜிக் எழுதணும். ஸோ இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் எதை யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்ல போறேன், இந்த பேஸ் டாட் HTML யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்ல போறேன். அதுக்கு நான் எக்ஸ்டெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சேம் எக்ஸ்பிரஷனுக்கு கீழே போறப்ப பர்சன்டேஜ் எக்ஸ்டென்ட்ஸ் என்ன ஃபைலை எக்ஸ்டென்ஸ் பண்ணது. ஓகே, பேஸ் டாட் HTML percentage close. ஸோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே இந்த இண்டெக்ஸ் டாட் HTML வந்து இந்த ஃபைல்ல இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்லாம் போய் ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஃபில் ஆகிடும்னா இதில் அந்தந்த பிளாக்ல போய் என்ன ஆகிடும், ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ டைட்டில் அங்கே டைட்டில் கொடுத்தேன்னா அப்போ இந்த இடத்துல அந்த டைட்டில் வரும். அப்போ டைட்டில் நான் இங்கே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அகைன் பிளாக் டைட்டில் index page and blog. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த இண்டெக்ஸ் பேஜ் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்து ஃபெச் ஆயிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபெச் ஆயிடும். ஆனா உள்ள எந்த கண்டென்ட்டும் இருக்காது. ஆனா மெனு பார் மட்டும் என்ன இருக்கும், ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ ரன் ஆகுதான்னு செக் பண்ணிடலாமா, மெனுஸ் வருதான்னு செக் பண்ணிடலாமா. இதுக்கு முன்னாடி இதை வச்சு ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணோம். ஆனா இப்போ எதுலேயே பார்க்க போறோம், ஜாங்கோ கீழே பார்க்க போறோம்.
ஸோ அப்போ எனக்கு ஆல்ரெடி ஜாங்கோ கீழே இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு கரெக்டா. இப்போ என்ன பண்ணுறேன், சர்வீசஸை ரன் பண்ணி பார்க்குறேன். சர்வீசஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனால் இண்டெக்ஸ்க்கு நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்டெண்ட் கமெண்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா சர்வீசஸ் இன்னும் மாற்றவே இல்லை. இப்போ இண்டெக்ஸை மட்டும் ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன வந்துருச்சு, மெனுஸ் எனேபிள் ஆயிடுச்சா. ஆனால் உள்ள என்ன இல்லை, கான்டென்ட் எதுவும் இல்லை. காரணம் என்னன்னா நம்ம இந்த இண்டெக்ஸ் கீழே கான்டென்ட்னு ஒரு லாஜிக்கே வைக்கல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போயிட்டு இன்னொரு பிளாக் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன வைக்கலாம், கான்டென்ட் வைக்கலாம். அதே லாஜிக் பர்சன்டேஜ் எண்ட் பிளாக். இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்ல இந்த மெனுக்கு கீழே வருது பத்தியா, இது எல்லாமே இதுக்குள்ள நீ வச்சுக்க வேண்டியதுதான் இண்டெக்ஸ்ல. ஓகே, இப்போதைக்கு நான் ஒரு h1 டேக் மட்டும் போட்டு வெல்கம் டு இண்டெக்ஸ் பேஜ். ஓகே, வெல்கம் டு இண்டெக்ஸ் பேஜ்னு வச்சிருக்கேன். இங்க ரீலோட் பண்ணனா இந்த இடத்துல எனக்கு அது வரணும். ஓகே, பட் ஆனா அது வர்றதுக்கு இந்த கான்டென்ட் இங்க பாஸ் பண்றேன், அது பேரண்ட்ல போய் ஃபெச் ஆகணும். பேரண்ட்ல போய் ஆட் ஆகணும் அப்படின்னா இங்கேயும் அதே பிளாக் நான் என்ன வச்சிருக்கணும், ஆட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, அப்ப அகைன் பிளாக் கான்டென்ட் எண்ட் பிளாக். அப்ப இந்த கான்டென்ட்டுக்குள்ள அங்க கொடுக்கறதெல்லாம் எங்க வந்துடும், இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடும், ஆட் ஆயிக்கும். மெனு அப்படியே இருக்கும், அங்க இந்த இடத்துல வச்சிருக்க இந்த கோட்ஸ் எல்லாமே வந்து இங்க ஆட் ஆயிக்கும், இங்க ஆட் ஆயிக்கும். அப்ப இப்ப நான் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா, ரீலோட் பண்ணேன்னா இது வந்துருச்சு, வெல்கம் டு இண்டெக்ஸ் பேஜ்ங்கிறது எனக்கு லோட் ஆயிடுச்சா. இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட் HTML டிசைன் கொண்டு வர போறோம். ஓகே, கம்ப்ளீட் HTML டிசைனுக்கு நீங்க நார்மலா எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி இந்த என்டையரா இப்படி ஒரு HTML சின்டாக்ஸை யூஸ் பண்ணுவீங்க. எதுக்கு திருப்பி ரிப்பீட்டடா இந்த சின்டாக்ஸை நீங்க யூஸ் பண்ணணும், மாஸ்டர் பேஜோட லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு திருப்பி இப்படி கொடுத்துட்டு எதை மட்டும் ஃபில் பண்ண, இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்ல கண்டென்ட் ஃபில் பண்ணும், டைட்டில் அப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட்ல போய் என்ன பண்ணிக்கிட்டே இரு, வேல்யூஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி எனக்கு ரிப்பீட்டடா ஒவ்வொரு பேஜ்லயும் போய் சின்டாக்ஸ் கொடுக்காததுக்கு பதிலாக தான் எதை யூஸ் பண்றோம், பேஸை யூஸ் பண்றோம். இப்போ எனக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் என்ன மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, வெல்கம் டு இண்டெக்ஸ் பேஜ் தான் வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி சர்வீசஸ்க்கு இதை மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு இண்டெக்ஸ்ல ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சர்வீசஸ் போறேன், இது ஃபுல்லா ரிமூவ் பண்றேன். எனக்கு திருப்பி என்ன சொல்லணும் அப்படின்னா, இதே இண்டெக்ஸ்ல இருக்க லாஜிக் எல்லாத்தையும் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இல்லைன்னா மேனுவலா கூட டைப் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் எக்ஸ்டென்ஸ் base.html அண்ட் தென் டைட்டில் என்ன சொல்றேன் அப்படின்னா சர்வீசஸ் பேஜ்னு வச்சுக்கலாம். பிளாக் கண்டென்ட் இதுக்கப்புறம் தான் நான் ஏதாவது டைப் பண்ணணும். h1 போடுறேன். திஸ் இஸ் சர்வீஸ் பேஜ். அந்த பிளாக் கண்டென்ட்டை என்ன பண்ணிடணும், என் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த பேஜை நான் ரன் பண்ணாலும் ஹோம் ஆக்சுவலா வந்துருச்சு. அதே மாதிரி சர்வீசஸ் போட்டாலும் எனக்கு என்ன வந்துடணும், மெனு பார் சேமா தான் இருக்கு. ஓகே, ஒரு ஒன் மோர் மெனு ஒன்று உள்ள ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்க்குள்ளார இந்த மெனு என்ன அப்படின்னா அட்மிஷன் மாதிரியே. ஓகே, இந்த அட்மிஷன் லிஸ்ட் மாதிரி சும்மா சர்வீஸ் பேஜ் ஷோ, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த சர்வீஸ் பேஜ் இங்கே கால் பண்றதுக்காக வச்சிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கு, ஆனால் கிளிக் பண்ணா எனக்கு எதுவுமே வராது. கிளிக் பண்ணா இப்போ ஹோமை கிளிக் பண்ணாலும் இண்டெக்ஸ் பேஜுக்கு போகாது. இப்போ அதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல ஹச்ரஃப்ல ஐடி இருக்கா, இங்க போயிட்டு இந்த ஹச்ரஃப்ல இருக்க ஐடியை ரிமூவ் பண்ணிட்டு சர்வீசஸ் சர்வீசஸ்ன்னு மட்டும் என்ன பண்ற, கால் பண்ற மாதிரி எம்டியா விட்டாரு. ஹோமை கிளிக் பண்ணா இண்டெக்ஸ் பேஜ் வந்துடும். ஹோம், இப்போ ஹோமை கிளிக் பண்ணா எனக்கு என்ன இருக்கு, சேம் பேஜே இருக்கா. இப்போ சர்வீசஸ்ல போய் சர்வீசஸ் பேஜை கிளிக் பண்ணா எங்க வந்துருது,
ஆனா திருப்பி வந்து ஹோமை கிளிக் பண்றப்போ எனக்கு ஹோம் பேஜ்க்கு அதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரவுட் ஆகணும். ஓகே. ஸோ இந்த சினாரியோல இப்படி மேனுவலா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேனுவலா யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரீட் அவுட்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு யூஆர்எல் ஃபார்னு ஃபிளாஷ்ல ஒரு லாஜிக் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே யூஆர்எல் ரவுட்டிங்க்கு ஒன் ஒரு லாஜிக் இருக்கு. அதை இங்கே எப்படி ஃபெச் பண்ணுறதுங்கிறத அடுத்து யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. அது சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த கண்டென்ட்டுக்கு கீழே இண்டெக்ஸ் பேஜில் மட்டும் எதை வச்சு பார்த்தலாம் அப்படின்னா ஒரு ஸ்லைட் ஷீட், ஒரு ஸ்லைட் ஷோவோ ஏதோ ஒன்று என்ன பண்ணிக்கலாம், வச்சு பார்க்கலாம். ஓகே. ஸ்லைட் ஷோ வச்சு பார்க்குறதுனா இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான் வேணும். எதுக்கு வேணும்? சர்வீசஸ்ல வேணும்னாலும் சர்வீசஸ்ல போய் வச்சுக்கோ. சர்வீசஸ்ல வேணும்னாலும் என்ன பண்ணிக்கோ. இல்ல எல்லா பேஜ்லயும் வேணும்னா பேஸ்ல வச்சுக்கோ. இண்டெக்ஸ்ல மட்டும் வேணும்னா எதுல வை? இண்டெக்ஸ்ல மட்டும் வை. எல்லா பேஜுக்கும் வேணும்னா பேஸ்ல வை. இல்ல சர்வீசஸ்ல வேணும்னா இண்டெக்ஸும் சர்வீஸ்ல வேணும்னா ரெண்டு பேஜுக்குள்ள போய் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். ஓகே. அப்ப எனக்கு அந்த ஸ்லைட் ஷோ வேணும்னா எங்க எடுத்துக்கலாம்னா இங்க கெரோசல்னு ஒன்று இருக்கும். ஓகே. பூட் ஸ்டாப்க்கு கீழே கெரோசலை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வாங்க. ஸ்லைட் ஷோ வைக்கிறதுக்கு என்ன இருக்கு, கெரோசல் ஆப்ஷன் இருக்கா? எப்படி அந்த மெனு யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சின்டாக்ஸை காப்பி பண்றேன். அப்படியே இந்த சின்டாக்ஸை கொண்டு வந்து இண்டெக்ஸ்ல என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. என்டையரா கான்டென்ட்குள்ள பேஸ்ட் பண்றேன். எங்க பேஸ்ட் பண்றேன்? கான்டென்ட்ல பேஸ்ட் பண்றேன். இமேஜ் சோர்ஸ்க்கான லொகேஷன் நான் கொடுக்கணும். இப்போதைக்கு இமேஜ் சோர்ஸ் டைரக்டா என்கிட்ட இல்லை, அதனால ஆன்லைன் இமேஜஸ் நான் எடுத்துக்கலாம். லோரம் இப்சம் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சும்மா லோரம் இப்சம் டைப் பண்ணீங்கன்னாவே என்ன வந்துடும், இமேஜஸ்க்கான லிங்க் எனேபிள் ஆகும். இந்த பர்டிகுலர் ஒன்று எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணும்னா இது ஐடியை மாற்ற வேற இமேஜ் தரும். இது வித், இது ஹைட். ஓகே. அதை சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இங்கே வந்து அந்த லிங்க் ஆட் பண்றேன். மேனுவல் ஸ்டைலிங்கை இப்போதைக்கு ஸ்டாப் பண்றேன். இந்த கிளாஸ் என்னன்னா விண்டோ வித் வந்து 100% டி பிளாக்னு ஒன்று எடுத்துக்கும். நான் ஒன்று மட்டும் வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இண்டெக்ஸ் பேஜ் ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, இமேஜ் எடுத்துருச்சா? இது எடுத்ததுக்கான ஸ்டைல் ஷீட் என்னன்னா இந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கு இந்த ஸ்டைல் ஷீட். ஸோ அதனால இதை மட்டும் நான் என்ன பண்றேன்னா இப்போதைக்கு ரிமூவ் பண்ணி விடுறேன். ஓகே. இப்போ ரீலோட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இமேஜ் எவ்வளோ பெருசு தான் இருக்கு. ஒரு ஸ்க்ரீன் சைஸ் வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் 1200 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து பிக்சலா இருக்கும்னா இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வித்தோட சைஸை மேனிபுலேட் பண்றேன் 1200. ஓகே. ரீலோட் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பரான ஒரு இமேஜ் லோட் ஆயிடுச்சா? வித் ஹைட் வேணும்னா இதை மேனிபுலேட் பண்ணுங்க. ஓகே. இந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் டெக்ஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற H5ஐயும் பிஐயும் என்ன பண்ணி பாருங்க, சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஓகே. ஒவ்வொரு ஸ்லைடுக்கு தகுந்தாப்புல என்ன இருக்குன்னா டைட்டிலும் கண்டென்ட்டும் இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதே இமேஜை நான் கீழேயும் பேஸ்ட் பண்றேன். எஸ்ஆர்சி கீழே ரெண்டு இமேஜஸ் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு இமேஜ் வேணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிவ் கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, கரசல் ஐட்டம், இது இன்னொரு காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி பாருங்க. மேலே 37 இருக்கா, 38 வைக்கிறேன், 39 வைக்கிறேன் அண்ட் 40. ஏன்னா வேற வேற இமேஜ் அது தரும், அவ்வளவுதான். ரெஃப்ரெஷ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதிக்கணும். எனக்கு கிளிக் பண்ணாம ஆட்டோ ஸ்லைட் ஷோ வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணணும். எல்லாத்தையும் எனேபிள் பண்றதுக்கு ஸ்கிரிப்டே கீழே எனேபிள் பண்ணலாம். ஸோ அதுலேயே அதுக்கான கண்டென்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்லை அப்படின்னா சாட் ஜிபிடியில் போட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், எதை எனேபிள் பண்ணா இந்த ஸ்லைட் ஷோ ஆட்டோ எனேபிள் ஆகுங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம், மேனிபுலேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க கஸ்டமைஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறதுனால எழுதிக்கலாம். ஓகே. இப்போ இது இந்த பேஜ்ல மட்டும்தான் இருக்கும். சர்வீசஸ் பேஜ்க்கு போனேன் அப்படின்னா எனக்கு சர்வீசஸ் பேஜ்ல என்ன கிடையாது. பட் இதே ஸ்லைட் ஷோவை இங்க வச்சிருக்கேன் பாத்தியா, எல்லா பேஜுக்கும் வரணும்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்க என்ன மட்டும் வச்சுக்கோங்க, இண்டெக்ஸ் பேஜ்னு ஒரு கண்டென்ட் மட்டும் வச்சிருக்கேன். மெயின் பேஸ் HTML இருக்கா,
நேவ் பாருக்கு அப்புறம் இந்த ஸ்லைட் ஷோவை பேஸ்ட் பண்றேன். நேவ் பாருக்கு அப்புறம் என்ன பண்றேன்? ஸ்லைட் ஷோவை பேஸ்ட் பண்றேன். இப்போ ரீலோட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சர்வீசஸ்லயும் இது இருக்கும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் போனேன் அப்படின்னா இண்டெக்ஸ்க்கு கீழே எனக்கு என்ன இருக்கும்? அதாவது இந்த மாதிரி ரிப்பீட்டடா வர ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரே ஒரு இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதோட சேர்த்து இதே என்ன பண்ணிக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதர் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அடிஷ்னலாக பார்த்துக்க. அந்த யூஆர்எல் ரவுட்டிங் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். மேனுவலாக இந்த வெறும் நேமை மட்டும் வச்சுருந்தோம் பார்த்தியா? ஒவ்வொரு மெனுஸ்க்கு கீழேயும் இந்த ரெஃபரன்ஸ் நேம், இங்கே எப்படி ஜாங்கோக்கு கீழே யூஆர்எல் ரவுட்டிங் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அடுத்ததுக்கு கீழே 1 by 1 பார்த்தோம்.